அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேட்டை ப்ரோக்கன் பண்ணுறாங்க. ரீசன் என்னென்னா ஒன்றே ஒன்று தான். இது வந்து ரெட் டென்னிஸ்க்கான பேட்டு. ரெட் டென்னிஸு, ஸ்டெம்பரு, 6 மெர்க்குரி எல்லா பால் ரெட் டென்னிஸ் கீழே இருக்கக்கூடிய எல்லா பாலும் அடிக்கலாம். ரெட் டென்னிஸ் அடிக்கலாம். இந்த பேட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை போய்ட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பால் ஆடினா உடஞ்சி போயிடும். அது மாதிரி தான் நீங்கள் 6 வாங்கக்கூடிய பேட்டை வந்து என்ன செய்யக்கூடாது, ரெட் டென்னிஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 6 விளையாடக்கூடிய பேட் வந்து 8 கிராம் தான் இருக்கும். இதோட வெயிட் 950 அபோவ் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த லைஃப் வரும் உங்களுக்கு வரலாம். அது மாதிரி ஸ்ரீலங்கன் பேட்டை பொறுத்தவரை ட்ராவல் ரொம்ப சம்பவம் பண்ணலாம். ட்ராவல் உண்மையாலுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்தியன் வேலை பொறுத்தளவில் லைஃப் நல்லாயிருக்கும், ட்ராவல் மீடியமாக தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் இது வரைக்கும் 4 அடிச்சதில்லை, 6 அடிச்சதில்லை அப்படின்னா இந்த பேட்டில் இன்ஷால்லா 6-4 அடிக்க முடியும். நார்மல் ஹேண்ட் பவர் இருந்தாலே இதுதான் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் பேட்டோடைய பெரிய ப்ளஸ்ஸு. ஆனால் லைஃப் வைஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக தான் இருக்கும். நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து ஒரு சில பேர் 1 வருஷமாக வச்சுருக்காங்க அந்த பேட்டை. ஒரு சில பேர் 3 மாதத்துல 2 மாதத்துலேயே உடச்சிருவாங்க. ஒரு சில பேர் ஒரு 5 டோர்னமெண்ட்லேயே உடச்சிருவாங்க. சரிங்களா? அது மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் லைஃப் வரும். அது எல்லா பேட்டுக்கும் பொருந்தும். ஸ்ரீலங்கன் பேட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தகவல் வேணால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸ்ரீலங்கன் பேட் அப்டேட்டுக்கு லைக் பண்ணி விடுங்க ஜி.